இங்கே ஒருத்தன் ஒரு டிஃப்ரெண்டான ரிமோட்டை கண்டுபிடிக்கிறான். அதை அந்த சோளத்தை பார்த்து ப்ரெஸ் பண்ணுறான் பாருங்க. அடுத்த செகண்ட் அந்த சோளம் காணாமல் போயிடுது. இதை பார்த்து எல்லாருமே ஷாக்கு. அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு இவனோட வீட்டுக்கு வரும்போது இவனோட ஒய்ஃப் ஆல்ரெடி ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பாங்க. அந்த கோவத்தை இவன் மேலே காட்டுவாங்க பாருங்க. இவன் ஏதோ கோவத்தில் அந்த தெரியாமல் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறான். அடுத்த செகண்டே இவனோட ஒய்ஃப் காணாமல் போயிடுறாங்க. என்னடானா ரொம்ப குட்டியாக மாறிடுவாங்க. இவனோட ஒய்ஃப் குட்டியானதை பார்த்து இவன் சிரிப்பான் பாருங்க. அவளும் மயக்கத்துலேருந்து எழுந்து பார்த்து இவன் சிரிக்கிறத பார்த்த உடனே பயத்தில் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக அவளுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும். இவளுக்கு இப்போ எங்க இருக்குன்னே தெரியாது. ஏதோ புதுசா ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பயத்துல அங்கிருந்து ஓடுறா பாருங்க. அங்கிருந்த சேர்ல போய் இடிச்சு கீழே விழுந்து மயங்கிடுறா. அது மயக்கம் தெரிஞ்ச அடுத்த நாள் எழுந்து பாக்குறா பாருங்க. ஏதோ ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வெளியே போலான்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓபன் பண்றா பாருங்க. இவளோட முன்னாடி ஒரு பெரிய உருவகத்தை பார்த்து பயத்துல அந்த கதவை சாத்திட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு எப்படி இருக்குன்னா எங்கேயோ தெரியாம வந்து மாட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு பயத்துல கத்திட்டு அங்கிருந்து ஓடி போய் மறைஞ்சுக்கலான்னு சொல்லி பாக்குறா. ஆனா இவளோட ஹஸ்பண்ட் அவன் எங்க போயிட்டான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். அந்த ரிமோட்ல இருந்த பட்டனை பிரஸ் பண்ணா ரொம்ப சின்னதாகிறத மாதிரி தான் கண்டுபிடிச்சிருப்பா. மறுபடியும் பெருசாகிறது எப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். அதனால இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாது.